உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நிகழ்ச்சியின் ஆலோசனை நேரம். ஆலோசனை அளிப்பவர் ரெவரர் டி. சரவணன். சர்வ வல்லவர் திருச்சபை, திருப்பனங்காடு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அநேகருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். இந்த நாளில் ஒரு பெண்ணுடைய துக்கத்தை இயேசு சந்தோஷமாய் மாற்றியதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை அங்கே நாம் வாசிக்கும் போது, கானானிய ஸ்திரீ ஒருத்தி ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் வந்து, இயேசுவே, என்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், என் மகளை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி கூப்பிட்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாய், பலவீனத்தின் நிமித்தமாய் நீங்களும் கவலையோடு கூட இருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். இன்று இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வந்திருக்கிறார். நீ அவரை நோக்கி கூப்பிடு. அந்த கானானிய பெண் இயேசுவிடத்தில் உதவி கேட்டது போல நீங்களும் இயேசுவிடத்தில் கேளுங்கள். உங்கள் பிரச்சனைகளை அவரிடத்தில் சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு அந்த பெண்ணிடத்தில் கேட்டார், நீ என்னை விசுவாசிக்கிறாயா என்று கேட்ட பொழுது அவள் சொன்னாள், ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், உம்மாலதான் என் மகளை விடுதலையாக்க முடியும், என் துக்கம் மாற்ற முடியும், எனக்கு நிம்மதியும் சமாதானத்தை தர உம்மால் ஆகும் என்று சொல்லி அவள் இயேசுவிடத்தில் சொன்னாள். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் உங்கள் பிரச்சனைகளை இயேசுவிடத்தில் சொல்லுங்கள். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இதோ இப்பொழுது இந்த நிகழ்ச்சி மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் துக்கம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே உன்னுடைய மகள் சுகம் பெற்று அவள் ஆரோக்கியமானாள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுது உங்களுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். விசுவாசத்தோடு கூட என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் படைத்தவரே, இந்த நல்ல நாளில் உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதோ இந்த நாளில் கூட என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுங்க. உடைய வேதனைகளை மாற்றுங்க, உடைய கவலைகளை மாற்றுங்க. கானானிய ஸ்திரீக்கு இது உதவி செய்தது போல இன்றைக்கு உங்க நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது உதவி செய்யும். உங்களுடைய துக்கத்தை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளில் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திர, நம்பிக்கையோடு கூட உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் இந்த நாளில் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.